இம்சை 29. தன் நவளை கையில் ஏந்தியபடியே படுக்கை அறைக்கு வந்தவன் கதவை பூட்டி தாளிட்டதும் தேஜுவின் இதயமோ படபடவென அடித்துக்கொள்ள விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் அவள். தன் நவளை ஒரே சுழற்றில் தன் ஒற்றை கைவளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவள் கால்களை தன் இடையை சுற்றி வளைத்து மற்றைய கரத்தால் அவள் பின்கழுத்தை பற்றி இழுத்தவன் சற்றும் சிந்திக்காது பட்டென அவள் இதழை கவ்விக்கொண்டான். அவன் அதிரடியில் திணறியவள் அவனை விழிவிரித்து பார்க்க அவனோ விழிகளை மூடிய வண்ணமே முத்தத்தின் ஆழத்தை அதிகரித்தான். அதில் கிறங்கியவள் இமைகள் தானாக மூடிக்கொள்ள அவன் முதுகு பகுதியை அவள் கரங்களைக் கொண்டு இறுக பற்றியதும் அவன் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தும் இப்போதே அவள் வேண்டுமென ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தன. அவள் இதழை விடுவித்தவன் விழிகள் தாபத்தில் சிவந்திருக்க, எனக்கு இப்பவே நீ வேணும் அஸ்வினி, உனக்கு ஓகே தானே என கேட்டவனிடம் அவள் வெட்கம் தாழாது உம் என்று மட்டுமே கூற அதையே சம்மதமாக ஏற்றுக்கொண்டவன் அவளை அணைத்தவாறே படுக்கையை நோக்கி நடக்க ஆரம்பிக்க அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் தேஜுவின் இதய துடிப்பு எகிரிக்கொண்டே போனது. அவளை மெத்தையின் மீது சரித்து அவள் மீது படர்ந்தவன் ஐ லவ் யூ அஸ்வினி என்றபடியே அவள் கழுத்து வளைவில் முத்தம் பதித்தான். அதில் ஒருவித அவஸ்தைக்கு ஆளானவள் இதழ்கள் தானாக திறந்து கொள்ள அதைக் கண்டவன் சட்டென அவள் செவ்விதழ்களோடு தன் தடித்த ஆதரங்களை பொருத்தி கொண்டு அதனை மென்மையாக சுவைக்க ஆரம்பித்தான். மென்மையான முத்தம் நேரம் போக போக வன்மையாக மாறி அவளை மூச்செடுக்கவும் சிரமப்பட வைத்தவன் அவளது நிலையை உணர்ந்து அவளது இதழுக்கு சற்றே ஓய்வு கொடுத்து விலகினான் தேவ். அவளுக்கோ வேக வேகமாக மூச்சிறைக்க சிறிது இடைவெளி கொடுத்து விலகியவனின் பார்வையோ அவளது ஏறி இறங்கும் தனங்களின் மீது பதிந்தது. அதன் மீது மோகம் கொண்டவன் அவளது மேல் ஆடையுடனே அதில் அழுந்த முத்தமிட்டதும் ஒரு நிமிடம் மூச்சே நின்று போனது தேஜுவிற்கு. அவனது கரங்களோ அவளது இடையின் மீதிருந்த ஆடையை விலக்கி அவள் வெற்றி மேனியில் படர ஆரம்பிக்க கூச்சம் தாளாது நெளிந்தவளை தன் மார்போடு இறுக அணைத்து கொண்டான் தேவ். அதில் அவள் பஞ்சு பொதி அவன் மார் மீது மோத அவன் உடலெங்கும் மோகத்தை பற்றி கொள்ள அவளது ஆடைகளை களைய முற்படும் போது அவன் கரத்தை தடுத்து பிடித்தாள் தேஜு. ப்ளீஸ் தேவ், எனக்கு பயமா இருக்கு என்றவளை அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசவிடாது அவளது வார்த்தைகளை தன் இதழ் முத்தத்தின் வழியே தனக்குள் விழுங்கிக் கொண்டவன் அவளது தயக்கத்தையும் பயத்தையும் தன் முத்தத்தின் வழியே போக்கிக் கொண்டிருந்தான். அவனது கரங்களோ அவளது ஒவ்வொரு ஆடைக்கும் விடுதலை கொடுக்க துவங்கியிருந்தது. துகிலற்ற மேனியாயிருந்தவளின் அழகு லாவண்யங்களை கண்டவனுக்கு பெண்மை எத்தனை பேரழகா என்ற வியப்பு மேலிட்டது. அவளின் அழகு மேனியை முழுவதுமாக பார்த்தவன் தன் அவளின் அழகில் சொக்கித்தான் போனான். அங்கம் அங்கமாக வளைவு நெளிவுகளையும் மேடு பள்ளங்களையும் அணு அணுவாக அவன் ரசிப்பதில் அவனது பார்வை வீச்சில் கூச்சம் தாழாது அவள் போர்வையினை எடுத்து தன்னை மறைக்க முற்பட அதை ஒரே வீச்சில் விசிறி எறிந்தவன், இனி நமக்கு நடுவுல எதுவுமே வரக்கூடாதுடி, நீ என்னுடைய அஸ்வினி, என்கிட்ட இருந்து உன்னால இனி எதையுமே மறைக்க முடியாது என்றான் கரகரப்பான குரலில். ஆடைகளற்ற மேனியாய் அவள் இருப்பதில் ஷெர்மெட் பகுதியின் குளிர் அவள் உடல் முழுவதும் ஊசியாக குத்த அதில் நடுங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவன் தானும் தன் ஆடைகளை சட்டென துறந்து வெற்று மேனியாக அவள் மீது படர்ந்து தன் உடல் வெப்பத்தை அவளுக்கு கடத்தி கொண்டிருந்தான். இருவரது ஆடைகளுமே திசைக்கு ஒன்றாக கிடக்க வெற்று மேனியாய் இருந்தவளை இறுக அணைத்தான் அவன். இருவரது உடலிலும் மின்சாரம் பாய்ந்ததை போன்றதொரு உணர்வு. அவனது இதழ்கள் அவளது காது மடலில் முத்தம் பதித்து உரசியவாறே கீழிறங்கி கழுத்து வளைவில் தன் நாவால் தீண்ட துடித்து போனாள் தேஜு. அதில் அவன் பின்னந்தலை பிடரியை அழுந்த பற்றியவள் அவனை தன்னோடு இறுக அணைக்க இருவரது மூச்சுக்காற்றும் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதில் சற்றே கீழிறங்கி அவளது பஞ்சு குவிகளில் முகம் புதைத்தவன் அதை தன் நாவால் தீண்ட அவனது செய்கை அவளை பித்து நிலைக்கு கொண்டு சென்றது. தன்னிலை மறந்தவள் அவன் பின்தலை பிடரியை இறுக பற்றி அவனை மேலும் தன்னுடன் சேர்த்து அழுத்திக் கொண்டாள். அவளுடைய உணர்வுகளை தன்னுடைய நாவாலும் இதழ்களாலும் மீட்டி மேலெழும்பச் செய்தவன் தனது உமிழ் நீரின் ஈரத்தையும் வாயின் வெப்பத்தையும் ஒரு சேர கொடுத்து
அவளது சுயத்தை இழக்கச் செய்திருந்தான். அவன் தரும் இன்ப அவஸ்தைகளை தாங்க முடியாதவள், தேவ் தேவ் என்று பிதற்றியபடியே அவனது முதுகில் தனது நகக்குறிகள் பதியும் வண்ணம் அழுந்த பற்றி இறுக அணைத்துக் கொண்டாள். அவளது இதழில் இருந்து தன் பெயரை முனகலாய் கேட்டதில் ஆண்மகனின் உணர்வுகள் மேலெழும்ப, உடல் முழுவதும் முறுக்கேறி தாபம் நிறைந்த விழிகளால் தன்னவளை நோக்க, அவளோ விழிகளை மூடி அவனுடைய செயல்களை ரசித்த வண்ணம் இருந்தாள். அவள் கனிகளை விட்டு கீழிறங்கியவன் மேல் வயிற்றில் முத்தமிட்டபடியே கீழிறங்கி இதழ் ஒற்றுதலோடு நாபியை முத்தமிட்டு நாவால் தீண்ட, உடனே அவனை மேலெழுத்துக் கொண்டாள் தேஜு. அதில் ஏண்டி என்பது போல் அவன் ஏமாற்றமாக அவளை பார்க்க, அதில் வெட்கம் கொண்டு அவனது கீழ் இதழை கவ்விக்கொண்டாள் பெண்ணவள். இதழின் முத்தப்போரில் நாவிரண்டும் சண்டையிட்டுக் கொள்ள, அவளது உடலை வீணையென மீட்டியவன் அவளின் முனகளை சங்கீதமாக்கி அவள் இடையின் அடியில் தனது கரத்தை நுழைத்தவன் அவளது இடையை தன் இடையோடு இறுக்கி அணைத்துக் கொண்டான். அதில் இருவரது உணர்வுகளும் பேயாட்டம் போட, தன்னவளோடு முற்று முழுதாக சேர துடித்தவன் முதன்முறை என்பதால் தன் வேகம் அவளை பாதித்துவிடக் கூடாது என்றெண்ணி தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவளுள் மென்மையாக இணைந்தான். அதில் தனது கீழ் இதழை கடித்து அவள் தன்னை கட்டுப்படுத்த முயல, அவளது செய்கையை தனதாக்கிக் கொண்டவன் முத்தமிட்டபடியே சிறிது சிறிதாக அவளுக்குள் முன்னேறினான். விழிகள் சிவக்க, நரம்புகள் முறுக்கேறி, அஸ்வினி அஸ்வினி என்ற பிதற்றலுடனே அவள் இதழை முத்தமிட்டவாறே தன் வேகத்தை அதிகப்படுத்தி அவளை காதலுடன் கையாண்டு இருவரது தேவைகளையும் ஒரு சேர பூர்த்தி செய்தவன் மூச்சு வாங்க அவள் மீதே சரிந்து விழுந்தான். அவளுக்கும் மூச்சிறைக்க, இந்த குளிரிலும் இருவரும் வியர்த்து போயிருக்க, அவள் செவிதனில், ஐ லவ் யூ அஸ்வினி, ஐ லவ் யூ சோ மச் என்றவனை பார்த்து, ஐ லவ் யூ டூ தேவ் என்றவளை காதலாட பார்த்தவன் அவள் அருகில் சரிந்து படுத்து அவளை இழுத்து தன் மார் மீது போட்டுக்கொண்டு அவளை ஆசுவாசப்படுத்தினான். இரவு முழுவதும் தனது கோடலை அரங்கேற்றியவன் அவளாக போதும் என்று கூறிய பிறகே நிறுத்தினான். பிறகு அவளை தன் மார்போடு அணைத்தவாறே உறங்கி போயிருந்தான் தேவ். சென்னையில் அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்திருக்க, மித்ராவுக்கு தேஜு இல்லாமல் சலிப்பாக இருக்கவே என்ன செய்வதென்று தெரியாமல் தோட்டத்தில் அங்கும் இங்கும் நடமாடிய வண்ணமே இருந்தாள். அங்கு வந்த ஆரவ், என்னடி வாக்கிங்கா என கேட்க, அவனை முறைத்து பார்த்தவள், என்ன பார்த்தா வாக்கிங் போற மாதிரியா தெரியுது என்றாள். ஈஸியா 10 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நானே தேஜு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன், நீ வேற ஏண்டா என்று சலித்துக் கொண்டவளை பார்த்து சிரித்தவன், ஏண்டி ஒரு 10 நாள் கூட உன்னால சமாளிக்க முடியாதா என கேட்க, தேவ் மாமா இல்லாம உன்னால மட்டும் சமாளிக்க முடியுமா என்று பதில் கேள்வி கேட்டாள் அவள். சற்றே சிந்தித்தவன், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா செஞ்சுதானே ஆகணும், அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கணும்ல என்றவனை பார்த்து ஆம் என்பது போல் தலையசைத்தவள், சரிடா சமாளிக்கிறேன், என் அப்படியே பொட்டிக்ல ட்ராப் பண்ணிடு என்றவள் அவள் அறையினுள் சென்று தயாராக துவங்கியிருந்தாள். இம்சை 30. தேவும் தேஜுவும் சுவிட்சர்லாந்து சென்று இன்றோடு 5 தினங்கள் முடிவடைந்து இருந்த நிலையில் அவர்களின் காதலும் கூடலும் அதிகரித்ததை தவிர குறைந்த பாடில்லை. இதற்கு இடையில் அவ்வப்போது அவன் தங்கைக்கு அழைத்து பேச முயற்சித்தவன் அவள் அழைப்பை ஏற்காததால் அவள் கோபம் புரிந்தவனாக, இன்று நேரிலேயே சென்று பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தில் தேஜுவையும் அழைத்து கொண்டு லூசர் நகரிற்கு சென்றிருந்தான். ஆரவும் மித்ராவும் வழக்கம் போல் அடித்து விளையாடிக் கொண்டு இருந்தாலும் அவர்கள் இருவருக்குமே சொல்லப்படாத காதல் ஒரு சுகமாகவும் சுமையாகவும் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. வேலையை முடித்துவிட்டு ஆரவுடன் வீடு திரும்பிய மித்ரா அவன் அன்னை தந்தையுடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு தனது அறைக்கு சென்றவளுக்கு ஆரவின் நினைவுகள் அதிகமாக இருந்தன. அதில் தனது கபோர்டில் துணிகளுக்கு அடியில் ஒளித்து வைத்திருந்த ஆரவின் ஓவியங்களை எடுத்தவள் அரைக்கதவை தாளிட்டுவிட்டு ஓவியங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அவள் வரைந்த ஓவியங்களில் அவள் ஆரவை முதன்முறையாக சந்தித்த நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அழகாக தத்ரூபமாக வரைந்திருந்தவள் இனி எதிர்காலத்தில் அவனோடு தான் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது போல்
மிக நேர்த்தியாக ஓவியமாக தீட்டியிருந்தாள். அதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக புன்னகைத்த வண்ணமே எடுத்து பார்த்தவள், இன்றைய தினம் என்ன வரையலாம் என யோசித்த பிறகு, தனக்கும் ஆரவிற்கும் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனை வரவே, எதுக்கு கஞ்சித்தனமா ஒண்ணே ஒண்ணு, எனக்கு 2 குழந்தை வேணும், ஒரு பையன் ஒரு பொண்ணு என்றெண்ணியவள் அதை பார்த்து பார்த்து இதழில் குடிக்கொண்ட புன்னகையோடு வரைந்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. டேய் யாரப், உன்னையவே நினைச்சுக்கிட்டு வரைஞ்சதுனால 2 குழந்தைகளும் உன்னோட முகசாயல்லையே வந்துடுச்சே. அப்போ என்ன மாதிரி ஒரு பாப்பா வேணும்ல, நானும் பாவம்ல என்று சிரித்துக் கொண்டவள் 3வதாக ஒரு பெண் குழந்தையையும் இவளது சாய்களில் வரைந்து வைத்தாள். பிறகு தான் வரைந்த ஓவியத்திற்கு வர்ணம் தீட்டியவள் அதை முடிக்கும் போது நேரம் நள்ளிரவை தாண்டியிருக்கவே தன் விழிகள் மின்ன அதை கண்டவள், ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா, நாம இப்படியெல்லாம் வாழ்ந்தா எப்படி இருக்கும் என்ற கற்பனைக்கே உடல் சிலிர்த்தவள் அதன் மீது தனது இதழ் பதித்து முத்தமிட்டாள். டேய் ஆரவ், எப்போ என்னோட மனச புரிஞ்சுக்க போற? நீ எப்போ ப்ரொபோஸ் பண்ணி, எப்போ நமக்கு கல்யாணம் நடந்து, நாம எப்போ ஹனிமூன் போறது? ஹம் என சலித்துக் கொண்டவள், நீதான் சொல்லணும்னு காத்திருந்தா நான் கிளவியாகிடுவேன் போல. பேசாம நானே சொல்லிடவா? நான் சொன்னா நீ ஓகே சொல்லுவியா, இல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவியா என தன் தாடியின் மீது தனது ஆள்காட்டி விரலை வைத்து தட்டியவாறே சிந்திப்பது போல் பாவனை செய்தவள், ஓகே சொல்லாம எங்க போயிட போற, பாத்துக்கலாம். இன்னும் உனக்கு ஒரே 1 வாரம்தான் டைம். அதுக்குள்ள நீ உன் காதல சொல்லல, அப்புறம் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைச்சு நானே சொல்ல வேண்டியது வரும். அதுக்காக காலத்துக்கும் என்கிட்ட இருந்து கேலியும் கிண்டலும் தான் உனக்கு கிடைக்கும் என்றவள் தானாக சிரித்து கொண்டாள். அனைத்து ஓவியங்களையும் ஒன்று திரட்டி ஒரு மேஜையின் மீது வைத்து அதன் மீது ஒரு ஃபைலையும் வைத்துவிட்டு படுக்கைக்கு சென்று விழுந்தவள் ஆரவின் நினைவிலேயே உறக்கமின்றி தவித்தாள். பிறகு ஆரவிற்கு அழைப்பு ஏற்படுத்திவிட்டு காத்திருக்க, எதிர்முனையில் ஆரவ் அழைப்பை ஏற்றதும், டேய் ஆரவ், எனக்கு தூக்கமே வரல, வாடா வெளியில ஜாலியா ஊர் சுத்த போலாம் என்றவளிடம், ஏய் என்னடி விளையாடுறியா, இந்த டைம்ல வெளியில கூப்பிடுற என தூக்க கலக்கத்தில் கேட்டவனிடம், இப்போ நீ வர்றியா இல்ல நானே போகவா என கேட்டதும், இவ செஞ்சாலும் செய்வா என்றெண்ணியவன், அடியே இருடி, தனியா போகாத, நானும் வரேன் என அவளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான் ஆரவ். இங்கு ஆருத்ராவை காண சென்ற தேவும் தேஜுவும் லூசர் நகரில் அவளுடைய வில்லாவின் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தனர். சிறிது நேர இடைவெளிக்கு பின்னர் வெளியே வந்த ஆருத்ராவோ கருப்பு நிற சிறிய ஷார்ட்ஸ், அதற்கு ஏற்ற இளஞ்சிவப்பு நிற மாடர்ன் டாப்ஸ் அணிந்திருந்தாள். அவளது அளவான தேகத்திற்கு அது கச்சிதமாக பொருந்தியிருந்தது. தனது தோளை தொடுமளவே இருந்த சிகையை அழகாக விரித்து விட்டிருந்தவள் எந்த அணிகலன்களும் இல்லாமலேயே அழகாக ஜொலித்தாள். இருவரையும் சற்றும் இங்கு எதிர்பார்க்காதவள் தன் தமையனை ஒரு நிமிடம் மௌனமாக ஏறிட்டாள். உடன் வந்த தேஜுவை பார்த்ததும் யார் என்பதை தேவ் கூறாமலேயே புரிந்து கொண்டு எதுவுமே பேசாது மௌனமாக திரும்ப வீட்டிற்குள்ளேயே சென்று விட்டாள். பெருமூச்சு விட்ட தேவ், அவ அப்படித்தான், இப்ப ரொம்ப கோபமா வேற இருக்காங்க, சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றவன் தேஜுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவர்களை காணாது திரும்பியபடியே நின்றவள் தனது மடிக்கணினியையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு வெளியேற நினைக்க, அவள் கரத்தை இறுக பற்றியவன், என் மேல உனக்கு இன்னும் கோபம் போகலையா என்று கேட்கவே அதற்கும் மௌனமாகவே நின்றிருந்தாள். தேஜுவும் அவள் முன் வந்து நிற்க, எதற்கு மேல் பொறுமை இல்லாதவளாக, ஏன் இப்படி பண்ணுனீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையாண்ணா? உங்க கல்யாணத்தை பார்க்க நான் எவ்வளவு ஆசையா காத்திருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணுனீங்க என்றவளிடம், திடீர் முடிவுடா ருத்ரா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, என்ன புரிஞ்சுக்கோ. திடீர் முடிவுன்னா ஆரவ் கூட இருந்தான் தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா என கேட்டவளிடம் என்ன பதில் சொல்வது என்று புரியாதவன், சாரி ருத்ரா என கூறவும், இதற்கு மேல் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியாதவள் வெகு நாள் கழித்து காணும் தன் தமையனை தாவி சென்று அணைத்து கொண்டாள். சாரி எல்லாம் வேண்டாம், எனக்கு உங்க மேல கோபந்தான், ஆனா
உங்கள நேர்ல பார்த்ததுமே அது காணாம போயிடுச்சு என்றவளை பார்த்து புன்னகைத்தவன், என் செல்ல தங்கச்சிக்கு என் மேல கோபம் போயிடுச்சா என கேட்க, ஆம் என்பது போல் தலையாட்டவும், சரி அம்மா கிட்ட பேசுடா, அம்மா உன்கிட்ட பேசாம ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க என்றவன் தனது அன்னைக்கு அழைப்பை விடுத்து ஆருத்ராவிடம் பேச சொல்ல அவளும் மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். வெகு நாட்கள் கழித்து தனது தாயுடன் உரையாடியவள் திடீரென திரும்பி தன் தமையனை முறைத்து வைத்தாள். இப்போதான சமாதானம் ஆனா, அதுக்குள்ள என்னாச்சு என விழி பிதுங்கி தேவ் பார்க்க அழைப்பை துண்டித்தவள் புசு புசுவென மூச்சுவிட்ட வண்ணம் முறைத்துக் கொண்டிருந்தாள். என்ன என்பது போல் அவன் புருவத்தை உயர்த்தி பார்க்க, என்ன பாக்குறீங்க, இப்ப கூட என்ன பாக்க வரல, ஹனிமூன் வந்துட்டு அப்படியே என்ன பாக்க வந்தீங்களா என்றவள் மீண்டும் கோபித்துக் கொள்ள, சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது தேவிற்கு. இருவரையும் புன்னகையுடனே பார்த்து கொண்டிருந்தாள் தேஜு. விக்ராந்த் பழி தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தவன், என் ஃபேக்டரிய இடிச்சு தள்ளிட்டு உனக்கு ஹனிமூன் கேக்குதாடா, உன்னை இன்னைக்கே கிளம்பி வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரு, என்னோட அஸ்திவாரத்தையே அழிச்சிட்டு தான் நினைச்சே நிம்மதியா இருக்கியா? எல்லாமே சரிதான், ஆனா இப்போ நான் செய்ய போற விஷயத்துல நீ என்ன ஆக போறேன்னு பாக்க நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ அலறத, நீ துடிக்கிறத நான் பார்க்கணும் தேவ். உன் மனச, உன் நம்பிக்கைய உடைக்க போறேன். இன்னைக்கே நீ கிளம்பி இந்தியா வரப்போற, உன்னை வர வைக்கிறேன் என்றவன் உதட்டில் ஒரு வில்லத்தனமான புன்னகை குடிக்கொண்டிருந்தது. அதே நேரம் அவன் கைபேசி ஒலிக்க, சார் நீங்க சொன்ன மாதிரியே தேவ்ரியான் வீட்டை வாட்ச் பண்ணினதுல ஆரவும் அவன் கூட ஒரு பொண்ணும் வெளியில போறாங்க, என்ன செய்யட்டும் சார் என கேட்க, இதுதான் சரியான நேரம், ஆரவ தூக்கிடுங்க, அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அப்போ கூட போற பொண்ணு என கேட்க, அவளால எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு, அது முடிகிற வரைக்கும் அவ எனக்கு தேவை, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ ஆரவ மட்டும் தூக்கிடு, அவனை தூக்குனதும் நீ எஸ்கேப் ஆகிடு, மத்தத நான் பாத்துக்கிறேன், உனக்கு சேர வேண்டியது டபுளா வந்து சேரும் என்றவன் அழைப்பை துண்டித்திருந்தான். தேவ், யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நாவ் என்றவன் அவன் துடிப்பதைக் காண காத்துக் கொண்டிருந்தான்.